Shares of IndusInd Bank have been under pressure. Former deputy CEO is under the lens of economic offences wing. ஒரு பெரிய பேங்க் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 15% கீழே விழுந்திருக்கு. இதை பற்றி எல்லாரும் பேசியிருந்தாலுமே நம்ம இதை இன்னைக்கு டீப் அனலைஸ் பண்ணலாம். இந்த பேங்கோட பேர் IndusInd. பல வருஷமா ப்ரீமியம் கேட்டகரியில் இருந்த ஒரு பேங்க். கன்சிஸ்டண்டாக நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் காமிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க வெஹிக்கிள் ஃபைனான்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் அவங்களால இதை தக்க வச்சுக்க முடியல. அவங்க ப்ராஃபிட்டுக்கும் growthக்கும் இடையில அவங்க டெரிவேட்டிவ்ஸ் போர்ட்ஃபோலியோல ஒரு கடுமையான ஆட்சி குறைபாடு நடந்தது. Coming in, IndusInd Bank has reported a 2,328 crore rupee loss in the fourth quarter. This after lapses in its derivative accounting came to light. இந்த அக்கவுண்டிங் கேப் 2000 கோடி மேல, பேங்கோட நெட்வொர்த்ல 2% மேலன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இப்படி ஒரு பிரச்சனை இந்த பேங்க்ல இருந்ததால தான் RBI 2023ல இருந்தே 3 இயர் எக்ஸ்டென்ஷனை சிஇஓக்கு கிராண்ட் பண்ணாமலே இருந்தாங்க. இந்த டெரிவேட்டிவ்ஸ் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தும் மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கும் பிரச்சனையா இருந்ததால கடந்த குவார்ட்டர் Q2ல கன்சாலிடேட்டட் நெட் லாஸ் 436 கோடி இருந்தது. ப்ராஃபிட்டபிலிட்டி மட்டும் இல்ல, இவங்க கீ இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பேங்க் ஒரு உயிர் நாடி. அவங்க ப்ராடக்ட்ஸா இருக்கிற லோன்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் வெளியே கஸ்டமர் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கும். அதே மாதிரி பேங்க்குக்கு கிடைக்கிற டெபாசிட்டுக்கு கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். இது ரெண்டுத்தையும் கழிக்கும் போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடைக்கும். IndusIndோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 16% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. அடுத்து இந்த பேங்கோட ஏர்னிங்ஸ் பவரும் குறைஞ்சிருச்சு. பேங்க்ஸ்க்கு ரெண்டு விதமா லாபம் வரும். முதல்ல நம்ம பார்த்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அவங்களுக்கு கிடைக்கிற டெபாசிட்ஸை லோன்ஸாக கொடுக்குறப்போ கிடைக்கிற லாபம். அடுத்து அவங்க சர்வீசஸ்ன்னு சொல்லப்படுற டெபிட் கார்டு யூசேஜ் ஃபீ, ஃபாரெக்ஸ் ஃபீ, லோ பேலன்ஸ் ஃபீன்னு இதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல வரும். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இன்னொரு பக்கம் இருக்கும். இங்க எம்ப்ளாயிஸோட சேலரி, பில்டிங் வாடகை, ஐடி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், மார்க்கெட்டிங்னு எல்லாம் அடங்கும். இந்த ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்றப்போ கிடைக்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். IndusIndோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 39% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. கிரெடிட் லாஸே இல்லைன்னு கூட நம்ம அசியூம் பண்ணாலும் இது அவங்களோட கேஷ் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட பாதி ஆயிடுச்சுன்னு காட்டுது. அடுத்து காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ, பேங்க் ₹1 சம்பாதிக்க எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காட்டும். சப்போஸ் இது 30% இருந்தா பேங்க் ₹1 சம்பாதிக்க 30 பைசா செலவு பண்ணாங்கன்னு அர்த்தம். IndusInd பேங்க்குக்கு இது பலூன் மாதிரி ஊதி பெருசாகி இப்போ 66% மேல இருக்கு. கீழே விழுற ரெவன்யூவோட சேர்த்து அவங்க காஸ்ட் மேனேஜ்மெண்ட்லயும் பிரச்சனை இருக்கு. அப்படியே பேங்கோட ஃபண்டிங் சோர்ஸையும் பார்த்தா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. பேங்க்ஸோட ஃபண்டிங் சோர்ஸை புரிஞ்சுக்க நம்ம காசா ரேஷியோவை பார்க்கணும். பேங்கோட கஸ்டமர் கரண்ட் அக்கௌண்ட்லயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு இது நமக்கு காட்டும். இது இறங்கி இப்போ 30%ல இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு அவங்க கிராஸ் NPA, இவங்க வெளியே கொடுக்குற லோன்ஸ்க்கு 90 டேஸ் மேல இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வராட்டி NPAவா டேக் ஆகும். IndusInd பேங்க்குக்கு இது வளர்ந்துட்டே வந்து இப்போ 3.6% மேல இருக்கு. இப்போ எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி, இந்த பேங்க் லாங் டேர்ம் டிக்ளைன்ல இருக்கா இல்ல ஒரு வேல்யூ ஃபேஸ்ல இருக்கான்னு தான். தேடி அலசுனதுல ரெண்டே விஷயம் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. இந்த பேங்கோட ப்ரொமோட்டர்ஸ் ஹிந்துஜா IndusInd பேங்க்குக்கு கேபிட்டல் எப்போ தேவைப்பட்டாலும் இன்ஃபியூஸ் பண்ண ரெடியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புதுசா வந்திருக்கிற CEO ராஜீவ் ஆனந்த் இந்த பேங்கையும் ஒரு கிளீன் ஸ்லேட்டோட ஆரம்பிக்கலாம்னு பாக்குறாரு. இவரோட பிளான் புது கவர்னன்ஸ், லீடர்ஷிப் பொசிஷன்ஸை கம்ப்ளீட்டா மாத்துறது மட்டும் இல்லாம பேங்க்குக்கு வாலட்டைலா இருக்கிற மைக்ரோ ஃபைனான்ஸோட லோன் புக்கையும் குறைக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த பேங்க்குக்கு ரிஸ்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதுக்கு சாட்சியா IndusInd அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சைஸ்க்கு வேல்யூ தராம பிரைஸ் டு புக் வெறும் 1 கிட்ட இருக்கு. அப்படி ரிஸ்க் இருந்தும் இந்த பேங்க் கிட்ட நோட் பண்ண வேண்டிய விஷயம் 2 இருக்கு. ஒன்னு, அவங்க கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 17% மேல இருக்கு. இவ்வளவு அதிகமா இருக்கிறதால அவங்க லாஸஸ் கவர் பண்ண தேவையான பணம் இவங்க கிட்டே இருக்கு. அவங்க வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் பிசினஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இது ஒரு கேஷ் ஜெனரேட்டிங் மிஷினா இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறதால இந்த பேங்க் அப்படியே வாங்கிட்டு மறந்து போற கேட்டகரியில வராது. இது ஒரு உடைஞ்சு போன பிரான்ச்சைஸ். வயலண்டா ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் நடந்துட்டு இருக்கிறதால புது மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். இதுல வேல்யூ IndusInd எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதுல இல்ல, இனிமே சர்வைவாக இவங்க என்ன பண்ண போறாங்கங்கிறதுல இருக்கு.